ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகாரம் ஆசீர்வாதமா ஆபத்தா? ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஆகாரம் நமக்கு ஆசீர்வாதமா இல்ல ஆபத்தா என்ற நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகாரம் ஆகாரம் என்றாலே நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் தான், சந்தோஷம் தான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மாட்டன் பிரியாணி, இப்படி ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு வகையில வித்தியாசமாக ஃபுட்டு, கலர் கலராக, விதவிதமாக, வெரைட்டியாக ஃபுட்டு ஆகாரங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் 800 கோடி மக்கள் மத்தியில எவ்வளோ லட்சக்கணக்கில் உணவகங்கள், ஹோட்டல்ஸ், விதவிதமாக அந்த பேர்கள் ஆச்சரியமாக இருக்கும். ஆகாரங்கள் விதவிதமாக இன்றைக்கு ஸ்டார் ஹோட்டல் முதற்கொண்டு தெருவில் இருக்கக்கூடிய ரோட்டோரமாக விற்கக்கூடிய ஹோட்டல்களில் கூட ஸ்டார் ஹோட்டல சாப்பிடுகிற வண்ணமாகவே இங்க ரோட்டு பகுதிகளில் அநேக இடங்களில் கிடைக்கிறத நான் பார்க்கிறோம். பட்டணங்கள், மகாநகரங்கள், பட்டணங்கள், டவுனு, இப்படி சிட்டிஸ், வில்லேஜஸ், எவ்வளோ கடைகளை நாம் பார்க்கலாம். வில்லேஜில் கூட ஸ்டார் ஹோட்டல் பார்க்கணும்னா நிறைய வில்லேஜில் இருக்கு ஸ்டார் ஹோட்டல். இந்த ஊர்ல இப்படி ஹோட்டல் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாகவே ஆச்சரியப்படக்கூடிய காரியம் இருக்கிறத பார்க்க. ஆகாரம் நமக்கு ஆசீர்வாதமா ஆபத்தா? ஏன் 70 லட்சம் மிருக ஜீவன்கள், பறவைகள், இவைகளுக்கெல்லாம் ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 800 கோடி மக்கள் உலகம் முழுவதும் ஆகாரம் 24 மணி நேரம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். பகல் நம்ம இந்திய தேசத்துல சாப்பிடுகிறோம், இரவு பகலாக அமெரிக்காவில் சாப்பிடுகிறார்கள். 24 hours ஹோட்டல்கள் வெந்து கொண்டே இருக்கு, சாப்பாடு விற்பனை ஆகிக்கொண்டே இருக்கு, ஜனங்கள் புசித்து கொண்டே இருக்கிறார்கள், குடித்து கொண்டே இருக்கிறார்கள். வித்தியாசமாக நம்ம நாடு வித்தியாசமா இருக்கு. அநேக பிள்ளைகள் படித்து பட்டதாரிகளாக, என்னங்க படிக்கிறீங்க? அவர் குக்கு மாஸ்டருங்க, டிப்ளமா படிச்சிருக்கிறாரு, ஆகையனாலதான் அவர் வெளிநாடு போய் கொண்டு இருக்கிறார். ஹோட்டல் சமையல் செய்வதற்கு படிப்பு, டிப்ளமா, விதவிதமாக. நம்முடைய தாய்மார்கள், அந்த நாட்களிலிருந்து பாட்டிமார்கள், தாய்மார்கள், நம்முடைய வீட்டில் இருக்கிற அத்தனை அருமையாக மங்கையர்கள் எந்த டிப்ளமா படிச்சாங்க? விதவிதமாக நம்மளை ஆக்கி போட்டு உருவாக்குனாங்க இல்லையா? இன்றைக்கும் அவனமாகவே சிலருடைய கை பழக்கம் அருமையா இருக்கும். சிலர் சமைத்தா வீட்டுக்கே போகக்கூடாது போல தோணும், அந்த அளவுல சிலருடைய சமையல். ஆனா சமையல் செய்வதற்கு கூட பரிசுத்த ஆவியானவர் தேவை. இது நாங்க வித்தியாசமா இருக்கு. எஸ், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பந்தி விசாரிப்பு, சாப்பாடு செஞ்சு சாப்பாடு போடுவதற்காக 7 பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவு, பரிசுத்தம், நற்சாட்சி, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் அநேகருடைய வாழ்க்கையில கடவுளுடைய துணை இல்லாமல், தேவனுடைய துணை இல்லாமல் அந்த துணைவிமார்கள் செய்கிற சாப்பாடு, தெலுங்கில் தான் சொல்லுவாங்க, మా ఇంటి వంట தின்டே கடுப்புல மண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவனமாக ஆகாரம் கூட எல்லாத்தையும் போட்டு செய்யுங்க, ஆனா எண்ணெய் போட்டு செய், ருசி இருக்கும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில, உப்பில்லாத பண்டம் இன்னைக்கு தொப்பையில. அவனமாக அநேக சாப்பிட்டு குண்டு குண்டாக வேறு பெருத்து போய், ஆளுங்க பெருத்து போய் சாப்பிட்டு அது ஜீரணம் ஆகாம அதுக்கு
பெப்சி கிப்சி அது இது எல்லாத்தையும் தின்னு குடிச்சு மறுபடியும் அதையும் ஜீரணம் ஆகாம டாக்டர் போய் அதே சாப்பிட்டு சிலர் சாப்பிட்டே செத்து இருக்கிறான். சாப்பிட்டே செத்து இருக்கிறான். தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடணுமா, தண்ணி குடிக்காத சாப்பிடணுமா, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு சாப்பிடணுமா, அது சாப்பிடாம சாப்பிடக்கூடாதா, இப்படி விதவிதமாக யூடியூப்ல வருகிற டாக்டர்கள், நமக்கு தென்படுகிற டாக்டர்கள், வைத்தியர்கள் 30 வருஷ காலத்துக்கு முன்னதாக, 25 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக பிஃபோர், பட் இவைகள் எல்லாம் நமக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. சாப்பாடு சாப்பிடுவோம், கஞ்சி குடிப்போம், ஊறுகாய் சாப்பிடுவோம், அவ்வளவுதான், போயிட்டே இருப்போம். வருஷத்துல ஒரு டைம் தோசை இட்லி பொங்கல், அவ்வளவுதான். கிறிஸ்துமஸ் வந்தா, பொங்கல் பண்டிகை வந்தா, ஜனவரி வந்தாதான் நம்ம கண்ணில் பலகாரங்கள், பலவிதமான ஆகாரங்கள். பட் இன்ற நாள்ல நவ் டிஃபரெண்ட். இப்ப நினைச்சாங்கன்னா உடனே என்ன சாப்பாடு வேணுமோ ஆர்டர் பண்ணா போதும், வந்து சேர்ந்துருது இல்லைங்களா? ஆகவே நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன், கவனித்து பாருங்க. The book of Proverbs 23 chapter verse 1 to some words I reading, please listen. நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியானா இருந்தால் உன் தொண்டையில கத்தியவை, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. கீழே வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்துல, வன்கணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. இப்போ 2ஆம் வசனத்துல, நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்தி வை. நீ வைக்கலன்னா டாக்டர் கத்திய வைப்பான். டாக்டர் கத்திய வைப்பான். நிறைய பேரு நிறைய ஆத்திரமா சாப்பிட்டு தொண்டையில அடித்து கொள்றத பாக்குறோம். அடிச்சுக்கிட்டு தொண்டை அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்காங்க சில பேர், தண்ணி குடிக்காம. எலும்பு, மீனு முள்ளு, ஆகாரம், இவைகள் எல்லாம் தொண்டையில ஆத்திரமா சாப்பிடும். ஆத்திரமா. நீ போஜன பிரியானா இருந்தா உன் தொண்டையில கத்தி வை, இல்ல போனா டாக்டர் வைப்பார். இன்னைக்கு விதவிதமாக ஆகாரத்தை அளவோடு சாப்பிட்டாதான் மனிதன் உயிரோடு இருக்க முடியும். பசி எடுத்தாதான் சாப்பிடணும், பசி எடுக்காம சாப்பிடக்கூடாது. காலையில் சாப்பிட்டோன்னே மறுபடியும் மத்தியானம் 12 மணிக்குள்ள சாப்பிட்டா உடனே மறுபடியும் 3 4 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள இப்படி சாப்பிட்டு ஜனங்கள் மரித்து போகிறத பார்க்கிறோம், வியாதி வருகிறத பார்க்கிறோம். ஜீரணம் ஆன பிற்பாடு தான் சாப்பிடணும், பசி எடுத்தாதான் சாப்பிடணும். பசி எடுக்காம சாப்பிட்டா அது கேடு நமக்கு சரீரத்துக்கு. வசனம் 19 20 பாருங்க. 20 21, மதுபானம் பிரியனும் மாம்சம் பிரித்துணிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரம் ஆவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தரித்திரனாவான், குடிக்கிறவன் சாப்பிடுறவன் தரித்திரனாவான். எப்ப பார்த்தாலும் தின்றது, எப்ப பார்த்தாலும் குடிக்கிறது, மது அணைக்கிறது. இந்த மது குடிக்கிறீங்க பாருங்க, நல்லா குடியடா, குடிச்சுக்கு தகுந்த மாதிரி நல்லா சாப்பிடுறா, சாப்பிட்டு பிற்பாடு மறுபடியும் தூங்குடா. தரித்திரம் 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 கந்தைகளை உடுத்து வைக்கும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறது பாருங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, மதுபானம் அப்படிப்பட்டவங்களோட சேராத. போஜன பிரியனா இருந்தா எச்சரிக்கை இரு, ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா இருந்து பைபிள் நம்ம எச்சரிக்கிறது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், இந்த 5ஆம் அதிகாரத்துல ஒருவனை எச்சரித்து அப்போஸ்தலன் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 9 10 11 12 ஆகிய கடைசி வசனங்களில் வாசிக்கிறேன். உபச்சாரத்தோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனால் உலகத்தில் உள்ள உபச்சாரக்காரர், பொருளாசக்காரர், கொள்ளைக்காரர்,
விக்கிராராதனக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்க போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்டவன் ஒரு உபச்சாரக்காரனாவது, பொருளாசக்காரனாவது, விக்கிராராதனைக்காரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது என்று, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்க கூடாது. புறம்ப இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ள இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்ப இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகியால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளுங்கள். 11ஆம் வசனத்திலையும் 10ஆம் வசனத்திலையும் ஆகாரம் புசிக்கிறவன், உதாசனியம், வெறி கொள்ளுகிறவன், நல்ல தின்னு 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 கொழுத்து போகிறனோடு கூட கலந்து இருக்காது. எச்சரிக்கை. 6ஆம் அதிகாரம் 12-13 வசனம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவான். தேவன் வயிற்றுக்கு ஆகாரம், ஆகாரத்துக்கு வயிறு, ஆனால் இவை எல்லாமே தேவன் அழிப்பார் என்று வேதம் சொல்லு. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம், என்னோடு கூட தயவாக பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்திலும் அதன் பலன் அனுபவித்து தேவனுடைய அனுக்கிரகம். புசிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. தேவன் கிருபை தந்திருக்கிறான். அளவாக புசித்து, அளவாக சரீரத்தை பேணி காத்து, அளவாக இருக்கும் பொழுதுதான், பசி எடுக்கும் போதுதான் சாப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ரொம்ப நல்லா இருக்கும். 127ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், அதிகாலையில் எழும்பி நல்லா திருப்தியா சாப்பிடுறவனுக்கு ஐயோ. இன்னும் இதே பிரசங்கத்துல அதிகாலையில் எழும்பி நல்லா தின்ற பட்டணத்துக்கு ஐயோன்னு சொல்லப்படும். எந்த பட்டணத்துக்கு ஐயோ? இரவும் பகலும் திறந்து வச்சிருக்காங்க, 24 மணி நேரம் ஹோட்டல். ஆச்சரியமா இருக்கும் சில பட்டணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா. பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18-19. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தையும் பலனும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. கீழே கூட வாசிக்கிறோம். நல்லா புசித்து சந்தோஷமா இருப்பது அவன் பங்கு. ஆனா அதேவே ஆபத்தில் போய் முடிகிறத நான் பார்க்கிறோம். பிலிப்பேர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், பிலிப்பேர் 3ஆம் அதிகாரம் வசனம் 19ஆம் வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலட்சிய, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய வயிறு, அந்த வயிறு தேவனா நல்லா புசிக்கணும். நிறைய பேரு கேலி பண்ணும்போது பேசுவாங்க பாருங்க, என்னவா மத்திய பிரதேசம் ரொம்ப நல்லா இருக்கு போல, ரொம்ப பாரம் ஐயாவுக்கு மத்திய பிரதேசம் மேல, இந்த வயிற்றை சொல்லுவாங்க. இப்படி பெருசா வந்துட்டு இருக்கேன் பாருங்க, நடக்க முடியாத நடப்பாங்க. நல்லா தின்னு 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 கொஞ்சம் அளவோடும் சரீரத்தை பேணி காக்கணும். அதுதான் நல்லது. வயிறு இருந்தாக்கா சில வேலைகளுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல எடுக்க மாட்டாங்க. தெலுங்குல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடின நோறு காலி சஞ்சை இருக்கணுமா. எங்க போனாலும் கடின நோறு சாப்பிடலாம், டக்குன்னு கொடுத்தா. காலி பேக் இருந்தா பேக்ல போட்டுன்னு வந்துடலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை ஒரு வார்த்தையாக. ஆகவே சாப்பாட்டு ராமன்களாக நிறைய பேர் மாறி விடுகிறார்கள். வசனம் பாருங்க, தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிரேத்தா தீவார், ஓயா பொயர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். கிரேத்த தீவர், சாப்பாட்டு ராமன்கள் எவ்வளோ தெளிவாக கடிந்து கொள்றாரு பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களில் கொலைக்கப்படாத நாய்கள், பெருவயிற்று சோம்பேறிகள்,
சாப்பாட்டு ராமன்களை குறித்து எப்படி திட்டுறாரு பாருங்க. குறைவா சாப்பிட்றான். என்னதோ சொல்லுவாங்க, காலம் கருப்புடா கணுக்குட்டி வைத்தா, கொஞ்சமா சாப்பிட்றான் புட்டு கூட வைத்தா. என்ன சொல்லுவாங்க ஒரு சம்பவம். ஆகாரம் நமக்கு ஆசீர்வாதமா ஆபத்தா? சில நேரங்களில் அந்த ஆகாரம் ஆசீர்வாதம் சொல்லி நினைத்து சாப்பிட்டா ஆபத்துல போய் முடிகிறது. பார்க்க நிறைய பேர் பாருங்க, நல்லா சாப்பிடுவான். கறி, மீன், முட்டை, வறுத்த கறியை, பொரிச்ச கறி, அது இது, சிக்கனு, மட்டனு, பிரே, இப்படியெல்லாம் சாப்பிட்டு அதை ஜீரணம் ஆகிறதுக்கு இன்னொன்னு சாப்பிட்டு, அது ஜீரணம் ஆகிறதுக்கு இன்னொன்னு சாப்பிட்டு, அதுக்கு அடுத்து சில பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. இன்றைக்கு சாப்பாடு, ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல சாப்பாடு மிதமா சாப்பிடணும். நல்ல ஆரோக்கியமாக தண்ணி குடிச்சு, பச்சை தண்ணிங்க, நீங்க வேற தண்ணிக்கு போயிட்டு பாருங்க. குடிநீர் குடித்து நல்ல ஆகாரம், நல்ல தண்ணி, இதை பருகினால் நம்முடைய சரீரத்தை பேணி காக்கலாம். இது பருகாததுனால நம்முடைய சரீரத்தை பேணி காக்காத நிலையில டாக்டர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. காசு பிடுங்குவோம், நம்ம உயிர் எடுக்குவோம். ஆகையினால எச்சரிக்கை, பைபிள் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆண்டவராகிய தேவன் ஆதியாகமம் Genesis chapter 1 verse 26-27, தேவனாய் கர்த்தர் மனிதனை தான் சாயலாக தான் ரூபத்தின்படி ஆண்டவர் உருவாக்கி 29 கடைசி வரல பூமியில இருக்கிற ஆகாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து உங்களுக்கு ஆகாரமா தந்தேன். உங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு ஆகாரமா தந்தேன். நீங்கள் அவைகளை புசியுங்கள். மிருக ஜீவன்களுக்கு பூமியில இருக்கிற புல் வலிகளையும் புல் பூண்டுகளையும் ஆகாரமா தந்தேன். சமுத்திரத்திலையும் மச்சங்கள் உங்களுக்கு ஆகாரமா தந்தேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருங்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களில் வாசிக்கிற 17 வசனங்களில தேவனாய் கர்த்தர் கிழக்கில் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துல மனிதனை வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்பொழுது சொல்றார் ஒரு வசனம் 15, 16, 17 கூட அழகாக வார்த்தை, நீங்கள் தோட்டத்தில் இருக்கிற கனி எல்லாம் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க தோட்டத்து நடுவில் இருக்கிற கனியை நீங்கள் புசிக்க கூடாது, புசிக்கிற நாள்ல சாகவே சாவைகள் என்று கட்டளையிட்டார். மனிதன் அதை மேல கண்ணு போட்டான். பிசாசு நல்ல போதனை செய்தான். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8, 9 வசனங்களில சத்துரு தந்திரமாக ஏவலோடு பேசி 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல அது கண்ணுக்கு இச்சிக்கத்தக்கதாக இன்பமாக இருந்ததனால அதை பறித்து புசித்து தான் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆதாம் ஏவாள் புசித்ததனால அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து, ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்து, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து, ஒரு விளைச்சல்கள் உண்டாக்கி, தோட்டத்தை உண்டாக்கி அழகாக ஆண்டவர் வைத்தால் அதற்கு மிஞ்சி இச்சித்து சாப்பிட்டார்கள். அந்த ஆகாரத்தினால ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆண்டவர் இழந்து போனார்கள். ஆண்டவருடைய மகிமை இழந்தார்கள். ஆண்டவருடைய சாயலை இழந்தார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்தார்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த இடத்தையே இழந்து தேவனாய் கர்த்தர் அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். நீங்க ஆகாரத்தினால அநேக ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஆகாரத்தினால அநேக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். சரீரத்தை இழந்து போகிறோம். ஆரோக்கியத்தை இழந்து போகிறோம். உயிரை கூட இழந்து போகிறோம். ஆண்டவர் கொடுத்ததை அளவோடு இல்லாமல் அளவுக்கு மிஞ்சி ஆதாம் ஏவாள் செயல்பட்டதனால மரித்து மாண்டு போனார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து பாலும் தேனும் தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு போகும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், வார்த்தையை வாசித்து பாருங்கள், ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். 4ஆம் வசனத்துல அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்து பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்கு கொடுப்பவர்கள் யார்? நாம் எகிப்து தேசத்துல கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளரி பூண்டுகளையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நமக்கு இந்த மன்னா தவிர
ஒன்றுமில்லை என்று அழுதார்கள், புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள். தேவன் அதை கொடுத்தா 32, 33ல அவர்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது மூக்குல வாயில அந்த ஆகாரம் உண்டாகி செத்தே போனாங்க. ஆகாரம் அநேகரை சாகடித்து, ஆகாரம் அநேகரை மரணத்துக்குள்ளாக்குகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்களாக வனாந்தரத்துல அழிந்து திரிஞ்சு அந்த நாட்களில் எல்லாரும் செத்ததுக்கு காரணம்னா இச்சை. இச்சை. ஆகாரம் எங்களுக்கு வேணும். ஆகாரத்தினால மரித்து போனதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், அவர்கள் புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாடினார்களாம், வனாந்தரத்தில் அழிந்தார்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 6, 7 வாசிக்கிறோம். அவர்கள் உட்கார்ந்து விளையாடினார்கள், உட்கார்ந்து புசித்து குடித்தார்கள். இன்றைக்கு கிளப் என்றானுங்களே, எல்லாம் ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு பாட்டு போட்டு குடிச்சு மத்து அப்படியே மயக்க மருந்தோடு கூட ஒரு மேல ஒரு கக்கி வாந்தி எடுத்து தின்னு பிரியாணியை குடிச்சு பிரியாணியை சாப்பிட்டு அப்படியே ஒரு மேல ஒரு வாந்தி எடுத்து கிளப்பா. அது பேரு கிளப்பா கப்பா. அன்றைக்கே சில ஜனங்கள் அது கிளப் போட்டு ஆடினானுங்க. இது என்ன புதுசு? யாத்திரா 32, 6, 7ல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போனதை குறித்து ஆண்டவர் ஆவியானவர் எழுதி வைத்தார். ஆகவே இன்றைக்கு உலகம் அப்படிதான் ஓடுது. நல்லா புசிக்கிறதும் குடிக்கிறதும் தின்றதும் விளையாடுறதும் அழிந்தே போறான். உலகம் அழிந்து கொண்டு இருக்கு. ஆகாரத்தை நோக்கி, ஆசுரத்தை நோக்கி அல்ல. ஆண்டவர் மனிதனுக்கு ஆகாரத்தை தந்தார். நல்ல திருப்தியா மிதமா சாப்பிட்டு அவருக்காக வாழத்தக்கதாக, உயிரோடு இருக்கும்படியாக. ஆனா இன்றைக்கு உலகம் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கு? விதவிதமாக வீட்டுல சமையலே செய்யறது இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாடுகள்ல ஓட்டல தான், உள்நாட்டிலும் ஓட்டல தான், கிராமங்களுக்கு கூட ஓட்டல் தான். ஓட்டல தின்னு 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 ஹாஸ்பிட்டல்ல வச்சு 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 காசு. மனம் திரும்ப வேண்டும். இந்த 2 வாக்கியங்களை வாசிக்கலாம். ஏலின் பிள்ளைகளை கூட பாருங்க. ஏசையா பாருங்க. ஏசா எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 15, 16, 17 ஆகிய வசனங்கள். ஒருவேளை போஜனத்துக்காக ஏசா அந்த சேஷ புத்திர பாகத்தை இழந்து விட்டான். அழுதும் கண்ணீரோடு கூட ஆகாரத்தினால ஆசுரத்தை இழந்தான். ஆகாரத்தினால இச்சை. கடைகளை பாருங்க, ஹோட்டல்ல பாருங்க, தெருவில் பாருங்க, அப்படியே அதே அந்த போட்டோஸ் பார்க்கும்போது சார் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வேணும். அந்த ஆகாரத்தை பார்க்கும்போது சாப்பிடலாம். விதவிதமாக சாப்பிட்டு மரணத்துக்குள்ளாக்க, வியாதிக்குள்ளாக்க. இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஏலின் பிள்ளைகளை பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வசனங்களில கர்த்தரை அறியாத இருந்தார்கள் ஏலின் பிள்ளைகள். அங்க பலி செலுத்த வருகிறவங்களை இவங்க தான் அபாண்டமா எடுப்பான். இல்லைங்க, கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல எங்களுக்கு கொடு. அந்த காணிக்கை வெறுப்பா எண்ணினார்கள் ஜனங்கள். மாண்டு செத்தானுங்க, சாப்பாட்டு மூலமாக செத்தானுங்க. ஏசா இழந்து போனான். ஏலின் பிள்ளைகள் மரித்து மாண்டு போனார்கள். எனவே மரணத்தை சந்தித்தார்கள். ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவங்க வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்களா? வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்களா? இச்சை, ஐஸ்வர்யன். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 25 வசனங்களில ஐஸ்வர்யம் உள்ளவன் நரகத்துக்கு ஏன் போனான்? கொலை செய்தானா? திருடினானா? கொள்ளை அடிச்சானா? ஒன்றுமில்லை. விதவிதமா சாப்பிட்டான், விதவிதமா ட்ரெஸ் போட்டான், விதவிதமா சுகமா வாழ்ந்தான். தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம், சுகபோகமா வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நோவா காலத்துல லூக்கா 17ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள் 34, 35ல நோவா நாட்கள் நடந்த வண்ணமாக மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். லோத்து நாட்கள் நடந்த வண்ணமாக மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். என்ன நடந்தது? ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள், கொண்டார்கள், கொடுத்தார்கள். அப்படியாக அநேக பாவங்களை செய்தார்கள். தேவன் அழித்தார் சோதோம் குமார பட்டணத்தையும், நோவா நாட்களிலும் அழித்தார் தேசத்தை. இன்று கடைசி நாட்கள மனுஷகுமாரனுடைய வருகையில கூட அப்படி நடுக்கும் என்று சொன்னார். கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் அதவதான் இருக்கு. நோவா காலத்துல நடந்த வண்ணமாக, நோவா
லோத்து காலத்தில் நடந்த வண்ணமாக புசிப்பு குடிப்பு அப்படியாக கிளப்ன்றாங்களா அந்த மாதிரியா பாடலும் ஆடலும் தின்றதும் குடிக்கிறதும் வெறிக்கிறதும் உபச்சார வேசித்தனம் களவு கொள்ளை பயங்கரமான பாவத்துக்குள்ளாக நம்ம தேசங்கள் போய்விட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, மனம் திரும்ப வேண்டும். ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தால் அதை ஜெபத்தோடு கூட புசிக்க வேண்டும். ஆகையினாலதான் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம், ஆகாரத்தை ஸ்தோத்திரத்தோடு நீங்க ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்று தள்ளப்படத்தக்கவைகள் அல்ல, ஜெபித்து அதை புசிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து புசிக்க வேண்டும். அளவோடு புசிக்கணும், ஆசீர்வாதத்தோடு வாழணும். உபாகமம் புஸ்தகம் 8 அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள், நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம். நீ புசித்து குடித்து திருப்தி அடைந்து ஆண்டவர் கொடுத்த வீடுகளில குடியிருக்கும் பொழுது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவாயாக. ஆத்திரம் தோத்திரம்னுவாங்க, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் ஜெபிக்காதே சாப்பிட்டுருவான். சில குழந்தைங்கள்லாம் பாருங்க, அப்படியே ஜெபம் பண்ணும், கையை வச்சு ஜெபம் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அது என்ன இருந்தாலும், அது தீமையை வச்சிருந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்களா, ஆகாரத்துல மருந்து வச்சுட்டாங்க, மருந்து வைக்கல விருந்த வைக்கல, அது ஜெபம் பண்ணி சாப்பிடு, ஆண்டவர் உனக்கு விருந்தா மாத்து. ஆகவே எனக்கு அருமையானவில்லை, ஆகாரம் நமக்கு ஆசீர்வாதமா ஆபத்தா? இந்த ஆகாரத்தை புசித்து நிறைய பேரு ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், உயிரை இழந்தார்கள், தேவனை இழந்தார்கள், தேவ சமூகத்தை இழந்தார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சபைகள்ல சண்டை கூட ஆகாரத்து மூலமா. அப்போஸ்தலர் 6 அதிகாரத்துல சண்டை, பழைய ஏற்பாட்டுல சண்டை, ஆகாரத்து மூலம் அநேக குடும்பங்களில சண்டை. அளவோட புசிங்க, அளவோட வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில கத்திவை என்று வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையா இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் மூலமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you all. God bless you.